ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2036வது பகுதி. திருமங்கியாழ்வார் அருளிய பெரிய திருமொழி அதனுடைய 11ஆம் பத்தினை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 7ஆம் திருமொழியினுடைய 8வது பாசுரம் இன்றைக்கு அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த பாடலில் எம்பெருமானை அறியாதவர் என்றும் அறியாதவரே என்கிறார். எம்பெருமானை அறியாதவர் என்றும் அறியாதவரே என்கிறார். புறக்கருவிகளும் அகக்கருவிகளும் பாஹ்ய கரணங்களும் ஆந்திர கரணங்களும் எம்பெருமான் திருத்தொண்டுக்கு பயன்படாவிட்டால் அவை உயிரற்ற பொருட்களுக்கு நிகராகும் என்று சொன்னார் இதற்கு முன்னாலே. இந்த பாடலில் இந்த கருவிகளை உடைய ஆன்மாவும் அவனை நினைக்காவிட்டால் இல்லாத பொருள்களுக்கு ஒப்பானது என்கிறார். புறக்கருவிகள் என்ன? கை, கால், கண், செவி இவையெல்லாம் புறக்கருவிகள். அகக்கருவிகள் மனம், நெஞ்சு இவையெல்லாம் அகக்கருவிகள், ஆந்திர கரணங்கள். இவையெல்லாம் எம்பெருமானுடைய திருத்தொண்டுக்கு பயன்பட வேண்டும், அவனிடம் ஈடுபட வேண்டும், அவனை கண்ணார காண வேண்டும், கைகளாலே மனதார தொழ வேண்டும், வாயார பாட வேண்டும், அவன் புகழ் கேட்க வேண்டும். அவற்றையெல்லாம் செய்யாவிட்டால், அதற்கு பயன்படாவிட்டால் அவை உயிரற்ற பொருள்களுக்கு நிகராகும் என்று சொன்னார் முன் பாசுரங்களில். இந்த பாடலில் இந்த கருவிகளை உடைய ஆன்மாவும் கூட அவனை நினைக்காவிட்டால் அதுவும் இல்லாத பொருளுக்கு ஒப்பானது என்று சொல்கிறார். வெறியார் கருங்கூந்தல் ஆய்ச்சியர் வைத்த உரியார் நறுவெண்ணை தானுகந்து உண்ட சிறியானை செங்கண் நெடியானை சிந்தித்து அறியாதார் என்றும் அறியாதார் கண்டாமே. வெறியார் கருங்கூந்தல் ஆய்ச்சியர் வைத்த உரியார் நறுவெண்ணை தானுகந்து உண்ட சிறியானை செங்கண் நெடியானை சிந்தித்து அறியாதார் என்றும் அறியாதார் கண்டாமே என்று சொல்கிறார். வெறியார் மணம்மிக்க கரிய கூந்தலை உடைய வெறியார் கருங்கூந்தல் ஆய்ச்சியர் வைத்த உரிகளிலே சேமித்து வைத்த உரிகளிலே நிறைந்த நறுவெண்ணெய், மனம் நிறைந்த வெண்ணெய். வெறியார் கருங்கூந்தல் ஆய்ச்சியர் வைத்த உரியார் நறுவெண்ணெய் அதனை தான் உகந்து உண்ட சிறியானை. அவன் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது சென்று திருடி உகந்து உண்டான். அந்த அடியாருடைய கைப்பட்ட அந்த பொருள்களே அவனுக்கு மிகவும் உகப்பானது என்று திரும்ப திரும்ப நாம் பார்த்து வருகிறோம். அந்த மாதிரி அந்த ஆய்ச்சியர் சேமித்து வைத்த வெண்ணெய், உரிகளிலே சேமித்து வைத்த வெண்ணெய் அவனுக்கு உகப்பாக இருந்தது. அப்படிப்பட்டவனை செங்கண் நெடியானை சிந்தித்து அறியாதார் என்றும் அறியாதார் கண்டாமே. சிந்தித்து செங்கண் நெடியானை, சிவந்த கண்களை உடைய எம்பெருமானை சிந்தித்து அறியாதார், எப்பொழுதும் சிறப்பான பரம்பொருள் அவன் என்று அறியாத அறிவு கேடர்கள், என்றும் அறியாதார் எக்காலத்தும் அறிவற்றவர்கள் கண்டாம். எப்படிப்பட்டவர்களை காணும் தீவினை நமக்கு கண்களுக்கு கிட்டியதே என்கிறார் ஆழ்வார். நறுமணம் கமலும் கரிய கூந்தலை உடைய இடைக்குல பெண்களால் சேமித்து வைக்கப்பட்டதாய் உரிகளிலே உள்ள மணமிக்கதான வெண்ணெயை தான் விரும்பி அமுது செய்த சிறியவனும் சிவந்த திருக்கண்களை உடையவனுமான எம்பெருமானை எப்பொழுதும் சிறப்பான பரம்பொருள் என்று நெஞ்சாலும் நினைத்தறியாத அறிவு கேடர்கள் எக்காலத்தும் எப்போதும் அறிவில்லாதவர்களே ஆவார் என்பதை நாம் அறிவோம், கண்டாமே என்கிறார். இடைச்சிகள் ஆய்ப்பாடியிலே உரிகளிலே சேமித்து வைத்திருப்பார்கள் வெண்ணெயை. அது மனமிகுந்த வெண்ணெய். அந்த நறுவெண்ணெயை அது அடியார் கைப்பட்ட பொருளாதலால் பெறாப்பேறு பெற்றவனாய் அலப்பிய லாபமுடையவனாய் வாரி வாரி அமுது செய்த சிறுபிள்ளையும் செந்தாமரை கண்ணனுமான சர்வேஸ்வரனை நினைத்தறியாதவர்கள் எவ்வளவு சாஸ்திர ஞானத்தாலே சீரியர்கள்
உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அறிவில்லாதவர்களே ஆவார். ஒன்தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்று சொல்கிறபடியே எம்பெருமானை அறியும் அதுவே அறிவாதலால் செங்கண் நெடியானை சிந்தித்து அறியாதார் என்றும் அறியாதார் என்று சொல்வதற்கு குறையில்லை எனலாம். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். வெறியார் கருங்கூந்தல் ஆய்ச்சியர் வைத்த நறுமணம் கமழும் கரிய கூந்தலை உடைய இடைச்சிகள் சேமித்து வைத்த உரியார் நறுவெண்ணை தானுகந்துண்ட அடியார் கைப்பட்ட பொருளாகையாலே தன்னை பெறற்கரிய பேறு பெற்றவனாக கருதி வெண்ணையைத்தான் உகந்து உண்டான். உரியார் நறுவெண்ணை தானுகந்து உண்ட சிறியானை, தன்னை அண்டினவர்களுக்கு இனி இதனை விட எளிமை இல்லை என்று தோன்றும்படியாக தன்னை தாழவிட்டு கொண்ட அறியாத் தன்மை உடையவனை, செங்கண் நெடியானை, இவர்களை கொண்டு போய் உயர்த்தி வைக்கும் இடத்திலே இதற்கு மேல் உயர்ச்சி இல்லை என்று சொல்லும்படியாக உயர்வான பரமபதத்திலே வைக்க வல்லவனை, செங்கண் நெடியானை, சிறியானை, செங்கண் நெடியானை, அடியவர்களுக்கு இப்படி எளியவனாய் மேன்மையால் குறைவற்று சிவந்த கண்களை உடைய எம்பெருமானை சிந்தித்து அறியாதார், நினைத்து அறியாதவர்கள் என்றும் அறியாதார். எம்பெருமானுடைய எளிமையையும் மேன்மையும் என்னும் இரண்டினையும் அறியாதவர்கள் ஆவார்கள், என்றும் அறியாதவர்கள், அறிவில்லாதவர்கள் தான் என்று சொல்கிறது இந்த பாசுரம். அற்புதமான பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். பெரியார் கருங்கூந்தல் ஆய்ச்சியர் வைத்த உரியார் நறுவெண்ணை தானுகந்து உண்ட சிறியானை, செங்கண் நெடியானை சிந்தித்து அறியாதார் என்றும் அறியாதார் கண்டோமே. சிந்தித்து எது அறியும்? நம்ம ஆன்மா தானே அறியும். அந்த ஆன்மா அவனை சிந்தித்து அறியவில்லை என்றால், அவனை பற்றி நினைக்கவில்லை என்றால், அவனை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை என்றால், அவனிடமே ஈடுபடவில்லை என்றால், அது அந்த ஆன்மா அறிவில்லாததுதான். அறியாதார் என்றும் அறியாதார் என்றே சொல்லி டிக்ளேர் செய்கிறார் ஆழ்வார். அற்புதமான ஒரு பாசுரம். வெறியார் கருங்கூந்தல் ஆய்ச்சியர் வைத்த உரியார் நறுவெண்ணை தானுகந்து உண்ட சிறியானை, செங்கண் நெடியானை சிந்தித்து அறியாதார் என்றும் அறியாதார் கண்டோமே. சிறியான் செங்கண் நெடியான், அவன் எளிமையுடையவன், சௌலபியமுடையவன், பரத்துவமுடையவன், மேன்மையிலும் மேலானவன். ஆக அவனுடைய எல்லா திறத்தையும் அவன் அறியாதவர்களுடைய அறிவில்லை, அறியாதார் கண்டோமே என்கின்ற அந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். சிறியானை, செங்கண் நெடியானை சிந்தித்து அறியாதவர்கள் சிந்தித்து அறிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த பாசுர அனுபவத்தை, அந்த பாசுரம் அதன் தலைவன் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம். காரட்டமுக்கிய அடியார் சியம் கலிகன்றி பரகாலன் கலியன் ஆலிநாடன் மங்கைவேந்தன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.